அல்லேலூயா. இப்போ அறிவை பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். சாலமோனை கூட தான் ஆண்டவர் இருந்தார். ஆனால் அவர் என்ன கேட்டார்? 1000 சர்வாங்க தகன பலி, 1000 மாடுகளை. யோசிச்சு பாருங்கள். சாலமோன்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்தது, பிரச்சனை கிடையாது. அவன் 1000 மாடை வரிசையாக கொண்டு ஆண்டவர் கொடுத்தான். உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராத்திரி அவர் எழும்பி வந்து, சாலமோனே உனக்கு என்ன வேண்டும்? அவர் கேட்டார், எனக்கு அறிவு வேண்டும், இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அறிவு வேண்டும். ஏற்கனவே அவர் அறிஞன்தான் அவன் மேலான தேவனுடைய அறிவு வேண்டும். உடனே அப்படியா, நீ எல்லாரும் நான் நினச்சேன் எல்லாரும் போல நீ பொன்னை கேட்பாய், வெள்ளியை கேட்பாய், பெண்ணை கேட்பாய் என்று. ஆனால் நீ வெள்ளியை கேட்கவில்லை, பொன்னை கேட்கவில்லை. இது என்னுடைய ஜனங்களை நடத்துவதற்குரிய அறிவை கேட்டிருக்கிறாய். இந்த மேலான குணத்திற்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன்? அறிவு, புத்தி, ஞானம். நீ கேளாத ஐஸ்வர்யமான பொன்னையும் வெள்ளியையும் நான் உனக்கு ஆசீர்வாதமாய் தருகிறேன் என்று சொன்னார். அதுக்கு அவன் கொடுத்த விலை என்ன? 1000 மாடுகள். சாலமனுக்கே 1000 மாடுகள். ஏன் அவர் இலவசமாக கொடுத்தாரா? கொடுக்கலையே. சும்மா இருந்தாலும் சங்க ஊதுறது இப்படியாகு. நான் அவள் சொன்ன வசனத்துக்கு நான் அதெல்லாம் விளக்கம் தரேன், அதையும் புரிஞ்சுடுங்க. அப்போது இதுதான் அதனுடைய ரூட்டு. அறிவு அப்படி தான் கொடுக்குது. ஆபிரகாமோட ஆண்டவர் இருந்தார், கூட்டிகிட்டு வந்தார், கூடவே இருந்தார். கடைசியில் கேட்குறாரு, டெக்னிக்கலாக கேட்குறாரு, நீ உன் பிள்ளை எனக்கு பலியாக கொடு, அது நரபலியாக கொடு, நரபலியாக விட. ஆபிரகாமிடத்தில் துஷ்ட ஆவி இருந்தால் உடனே ஏற்று பேசியிருப்பான். கடவுள் பிள்ளையை கொடுத்தாரு, பிள்ளையை கேட்பாரா? கேட்க மாட்டார். அதை பிள்ளையை கொல்லக்கு கேட்பாரா? கேட்க மாட்டார். நரபலியை கேட்பாரா? பைபிளில் எங்கே இருக்குது நரபலி? இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் மனித பலி கேட்கலையே, மனித பலியை கேட்கலையே. அப்போ இது ஆண்டவர் அல்ல என்று உள்ளுக்குள்ள துர்க்கிரியைகள் பேசும். ஆனால் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருந்ததுனால அப்படியே கீழ்ப்படிந்தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. இந்த 2 பிள்ளை இருந்தால் 2ஐயும் கொடுத்துடலாம், ஒன்றா கொடுத்துடலாம். இது இருக்கிற ஒன்றை. அவன் நிறைய பிள்ளைகள் உண்டு, வைப்பாட்டிகளுக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. அவனுக்கு வாக்குத்தத்தின்படி கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை, அதை அவர் திரும்ப கேட்டார். அவன் ஒன்றுமே யோசிக்காமல் அவன் திரும்ப செலுத்துக்கிறான். இதுதான் உண்மையான விசுவாசம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ அவனுக்கே விதி தான் வச்சிருக்கு. அவர் கூட இருந்த அவர் அழைத்த மனிதனே அவருக்கு பலி செலுத்துகிறான். கூடவே இருப்பாங்க 2 பேரும். காலையிலே மாலையும் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பணும், கடவுளும் ஆபிரகாம். அப்படிப்பட்டவர் கேட்டு வாங்கின பிறகு தான் கொடுத்தார். அவன் முதல்ல சங்கீதம் 96:8 ஒரு மனிதன் வாழணும்னு சொன்னால் சங்கீதம் 96:8 அமுல்படுத்தணும். அசுத்தாவி அழியணும்னா நாகும் 1:15 அமுல்படுத்தணும். உற்சாகமாக கையை தட்டலாம். அதான் விதி. சங்கீதம் 76:11-12 அந்த விதியை ஒன்று வாசி இங்கே பார்க்கலாம். சங்கீதம் 76 பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். அப்பொழுதுதான் பிரபுக்களின் ஆவி அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவர். அவர் என்ன சொல்கிறார்? முதல்ல காணிக்கவா, காணிக்கை கொண்டு வந்தால் தான் அந்த ஆவியை அழிப்பேன்னு சொல்கிறார். இதுதான் பைபிள். இது நிறைய ஊழியக்காரர்களுக்கும் தெரியாது, கேட்குற விசுவாசிகளுக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுனா இதை டிவியில் கேட்டுக்கிட்டு எனக்கு டப்புன்னு ஃபோனில் என்ன வரும்? கெட்ட வார்த்தை தான் வரும், அப்படி தான் வரும். ஆனால் இதான் பைபிள் இப்படி தான் சொல்லுது. அப்பொழுதுதான் பிரபுக்களின் ஆவியை அடக்குவேன், நான் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் நான் தான் தேவனாகிய கர்த்தரை. இப்போ முதல்ல கர்த்தரை கனப்படுத்த தான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஒருவேளை காலையில் துஷ்ட ஆவி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் ஆகலாம், இல்லை மத்தியானம் உங்களுக்குள்ள இருதயத்தில் சஞ்சலம் தவிப்பும் வரும்போது அதுவும் ஃபீல் ஆகலாம். அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னு தீர்மானித்தா உடனே ராத்திரி போய் மூக்கை சிந்துவீங்க, ஒரு இழுத்து ஒரு சிந்து, அப்படியே பட்டாக்ஸில் ஒரு தொடப்பு, அதுக்கப்புறம் கையை வச்சு இப்படி ஒரு இழுப்பு, கர்த்தாவே
எப்படியாவது இதை அழிச்சு தரும். எனக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லையா, நீ இந்த ஆவியை அழிச்சு தரும். அப்போலும் சொல்லுவார் வசனத்துக்கு செவி கொடுன்னு. வசனத்துக்கு செவி கொடுக்குற வேலை நம்ம கிறிஸ்தவர்கள்கிட்ட கிடையாது, கிடையவே கிடையாது. பெரும்பங்கு கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது. ஏதோ 100க்கு 1 2 அவ்வளோதான் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் இவங்க தேவனை வேலைக்காரெல்லாம் பயன்படுத்தும். எப்படியாவது நீ செஞ்சு தரோம். நான் வேணும், நான் 41 நாள் உபவாசம் இருக்கிறேன். 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. குடல் சுருங்கி கேஸ் ஆவி வரும். அப்புறம் மனுஷனுக்கு வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, மருத்துவமனைக்கும் போய் தான் மெடிசின் வாங்கி உள்ளே விழுங்கணும். அது வரைக்கும் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில துஷ்ட ஆவி என்ன சொல்லணும் தெரியுமா, நான் எல்லாம் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டேன், கடவுள் என்ன குணமாக்குவார். இதுதான் குருட்டு ஆவி, குருட்டு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நீ கடவுள் ஒன்றை காப்பாற்றுவார். அந்த துஷ்ட ஆவி என்ன சொல்லணும், கடவுள் ஒன்றை காப்பாற்றுவார். நீ என்ன செய்யணும், நீ இப்போ 40 நாள் உபவாசம், அப்போ சீக்கிரம் செத்து போன்னு அர்த்தம். அப்படி அந்த ஆவி இருந்தாலும் வசனத்தின்படி அந்த வியாதியை போக்குறதுக்கு என்ன வழி என்பதனை ஆராய்வதற்கு அவன் ஞானத்தை தரமாட்டான். உங்க ஞானத்தை அவன் கட்டுவான். ஆகவே தான் ஆண்டவர் அநேக இடங்களை சபிச்சுட்டு போறார். அவர் தான் சபிக்கிறாரு. நான் சாபமாக வைப்பேன், கேடுள்ளதாக வைப்பேன், அழிச்சிருவேன். துஷ்ட ஆவி நின்று நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதை அழிச்சிருவேன். அவரே அழிச்சிருவார். ஒரு எத்தனை உபவாசம் இருந்தாலும் நீங்கள் தான் மருத்துவமனையில் போய் பெட்டில் கிடக்கணும், அவர் அல்ல. அழிஞ்சு போகிறது நீங்கள் தான். ஆனால் வகை வைக்கவே மாட்டார், அசட்டை பண்ணிட்டு போவார். என் முகத்தை நோக்கி கூப்பிடுவீர்கள், அப்படி தான் குண்டியை காட்டிக்கிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. வசனம் அப்படி தான் இருக்கு. என் முதுகை காட்டுவேன். நான் எத்தனையோ முறை சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ இப்படி வா, இப்படி வா, இப்படி வா, அந்த வசனத்தின்படி வான். ஆனால் நீ செவி கொடுக்கல. ஆகவே இனி நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் என் முதுகைத்தான் உனக்கு காட்டுவேன். முதுகை கீழே தானே குண்டியும் இருக்குது, அதான் பார்ப்பீங்க நீங்கள், அவரை பார்க்க முடியாது. வேதம் என்ன சொல்கிற, முதுகை பார்த்து பிரகாசிக்க முடியாது, அப்படி முகத்தை பார்த்தா தான் பிரகாசிக்க முடியும். உற்சவமாக கையை தட்டுங்க. ஆகவே அவருடைய முகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணும். எந்த அற்புதத்தையும் எந்த அதிசயத்தையும் அவர் செய்வார். இன்றைக்கி வாசித்த வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 89:19 அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஜனத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் நான் இரக்கத்தை வைத்து அவனுக்கென்று ஒரு ஐஸ்வர்யவானை நான் ஏற்படுத்தி தருவேன். உங்கள் வறுமையை போக்குவதற்கு, உங்கள் பிரச்சனையை போக்குவதற்கு, உங்கள் தரித்திரத்தை போக்குவதற்கு ஒரு ஐஸ்வர்யவானே அவர் தருவார். அதான் தேவன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஒரு ஒத்தாசை பரிசுத்த பர்வத்திலிருந்து வரும், நீ கீழ்ப்படிந்தால். கீழ்ப்படியலைன்னா அவரே சபிச்சுட்டு போறேன்னு தான் சொல்கிறார். அந்த வசனம் திரும்ப ஒரு முறை வாசி, சத்தமாக வாசி. அதல்ல அவ வாசித்த வசனம். உபாகமம் 28:20 வசனம். நீ என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன்னுடைய துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். உற்சாகமா கையை தட்டுங்க. சஞ்சலம் அது இருதயத்தில் குடிகொண்டுட்டே இருக்கும். ஏன்னா நீ நடத்துகிற ஸ்தாபனத்தில் உனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். சஞ்சலம். சஞ்சலம் என்ன இருக்கும்? குழப்பம். சஞ்சலம் எங்கே இருக்கோ அங்கே உங்ககிட்ட துர்க்கிரியை இருக்குன்னு அர்த்தம். துர்க்கிரியைகள், சஞ்சலம் அது கர்த்தரால் வருகிறது. எதை நிமித்தம்? துர்க்கிரியைகள் நிமித்தம் நீ சீக்கிரமாக அழிந்து போகிறது. நீ சீக்கிரமாக செத்து போ, நீ சீக்கிரமாக தொலைஞ்சு போ, நீ சீக்கிரமாக அழிஞ்சு போ என்று அவரை சபிக்கிறார். இதுவே வேத வசனம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு அந்த கிறிஸ்துவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னு வச்சுடுவோம்.
உடனே இந்த ஆவி என்ன செய்யும்? கடவுள் இப்படியெல்லாம் சபிக்க மாட்டார். பின்ன பைபிள் வசனம் அப்படி தானே இருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுத்து நம்ம தமிழ்நாட்டு ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இதுதான் சத்தியம். ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? துர்க்கிரியைகள் இருக்கிறது. விசுவாசி ஒருவேளை ஒரு பொருத்தனை செலுத்தி இருக்கலாம், இந்த ஊழியக்காரங்க செலுத்துவாங்களா? செலுத்த மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு பண்ணி செய்கிறேன். இல்லை, நான் ஏன் செய்யணும்? அப்புறம் நீ ஏன் ஊழியக்காரனை தேடி வர்ற? நீ ஏன் தேடி வர? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிறான். டாக்டருக்கு வேதினா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவனே எடுத்துருவானா? அவனுக்கு மேலான டாக்டரை பார்த்து எனக்கு வந்திருக்கு ஒன்று பார்த்து சொல்லுங்க சொல்லுவான். அதான முறை, ப்ரொசீஜர். ஆகவே வேதத்தினுடைய பேசிக், நீங்கள் அழிவதற்கு காரணமே, அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணமே இதுதான், துர்க்கிரியைகள் நிமித்தம். சரி, ஒரு கிரியை இப்போ டேவிட் பிரதருக்கா உடம்பில் இருந்தால் கிரியைகளை ஒரு பொருத்தனை வாங்கி அழிச்சாச்சு. 10 நாள் நல்லா இருப்பார், 15 நாள் நல்லா இருப்பார், 1 மாதம் நல்லா இருப்பார். அப்போ இவரை சோதனைக்குன்னு ஆண்டவர் வச்சுருவார். அப்போ வீட்டில் ரொம்ப வறுமை வரும், ரொம்ப பஞ்சம் வரும், ரொம்ப தரித்திரம் வரும். அப்போ பொருத்தனை கொடுத்தனால இப்படி பேனு கடித்த மாதிரி தலையை சொறிவார். சொரிஞ்சிடுண்டா பிரதர், நீங்கள் பொதுவாக சொல்லி சொறிவாங்க. அப்போ யோசிப்பேன், அப்போ துஸ்த ஆவி சொல்லும், ஏன்னா மறுபடியும் வரும். நம்ம எப்போ சந்தேகப்படுகிறோமோ, கர்த்தர் கொடுத்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறோமோ, அப்போ ஆண்டவர் கூட ஒரு 3 ஆவியை அனுப்பிடுவார். நேரமாக 1, இனி 3 ப்ளஸ்ஸு. அவன் இப்போ 3 வந்து உட்காந்துருக்கோம். வந்து சொல்லும், நான் அப்போவே சொன்னேன் கொடுக்காதேன்னு, கேட்டியா? இப்போ திங்கிறதுக்கு களி தானே இருக்குது பாரு. வட்டிக்காரன் வாசலில் நிற்கிறான். அப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்போ ஒரு சீட்டிங் 420. அப்போ உங்கள் பார்வைக்கு ஊழியக்காரன் ஒரு 420 மாதிரி தெரிவான். வசமாக வடை சுட்டு போட்டானே நம்ம வச்சு, அப்படி தானே? நான் எதிரி சமாதானம் கிடைக்கும்னு ஊழியத்துக்கு வந்தால் நம்மகிட்ட இருக்கிறதையும் பிசாசுக பேர் சொல்லி பிடுங்கிட்டான். அதான் அப்போவே சொல்லி இந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு. கேட்டியா? உடனே கணவன் மணிகள் அங்கே யுத்தாங்க ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் கொடியேற்றுவது யார்? த துஷ்ட ஆவி. யூ கேன் ஃபீல் மஸ்ட் நவ். அப்போ தான் காட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். புலம்ப ஆரம்பித்தா கூட 3 எக்ஸ்ட்ரா அனுப்பிடுவார். அவரே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஸ்திரீயிடத்தில் ஒரு புருஷனிடத்தில் ஒரு ஆவி இருந்தால் அதை ஆண்டவர் துரத்தி விடுவார். துரத்தி விட்ட பிசாசு ஊரக்கா சுற்றி மேயும், எங்கேயாவது போய் உட்காரலான்னு. ஆனால் எங்கேயுமே இடம் கிடைக்கலன்னு வைங்க. அப்போ இருந்த இடமே நல்லா இருக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே சுத்தமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஆவியும் கிடையாது. அப்போ என்ன செய்யும்? தன்னை விட மேலான பொல்லாத எத்தனை ஆவி? 7 ஆவிகளையும் கூட்டிட்டு, அப்போ 7 + 1 8 ஆவிகள் கொண்டு உள்ளே வரும். 8 ஆவிகள் உள்ளே வரும். 1 இருந்தாலே சர்வநாசம். இப்போ +8. அப்போ யோசிப்போம், 8 ஆவி 8 விதமாக உங்களை நடத்தும். ஒரு ஆவி இச்சையோடு நடத்தும். நம்பர் 1. ஒரு ஆவி எதிர்த்து நிற்கிற மாதிரி வைக்கும். கடவுளுக்கு விரோதமாக எப்பளும் பேசிக்கிட்டே இரு. இந்த கடவுளை ஒன்றும் தரமாட்டார். இந்த கடவுள் வாயால சொல்லு, சொன்னதை சொல்லணும். உள்ளுக்குள்ளே சாத்தான் சொல்லுவான். அப்போ மரணத்துக்கு கையளிச்சிடுவார். புரியுதா? தேவனுக்கு விரோதமாக புலம்புனா 7 வாதைகளை உண்மையில் அனுப்புவேன். ஒன்றும் இல்லை, 7 வாதைகளை உண்மையில் அனுப்புவேன். அதான் இது பயமுறுத்தல் இல்லை, சத்தியத்தின்படி சொல்லுகிற ஊழியம். நம்பினா காதை தீட்டி வச்சு கேளுங்க. உற்சவமா கையை தட்டலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. தாவீது அவங்ககிட்ட அப்போ மாடு இல்லாமல் இருந்தது. ஒரு கட்டத்தில் 70,000 பேர் ஆண்டவர் கொன்னுட்டார்.
தாவி செய்த பாவத்துக்காக. ஊழியக்காரன்ட்ட போய் கேட்குறான் தீர்க்கதரிசிகிட்ட, நான் என்ன செய்யணும்? நான் செய்த பாவத்துக்கு 70,000 பேரை கொண்டாச்சு ஆண்டவர். இன்னும் 2 நாள் சங்காரம் இருக்குது. 70,000 கொல்றாரா, 1,40,000 வச்சு கொல்றாரா, 3 லட்சத்தை வச்சு கொல்றாரா, இல்லைன்னா 50 லட்சத்தை வச்சு கொல்றாரா நமக்கு தெரியாது. இன்னும் முதல் நாள் சங்காரம் 70,000 பேர். இன்னும் 2 நாள் சங்காரம் இருக்குது. சாயங்காலம் ஓடி போகிறான். ஒட்டாஞ்சில ஓடி போய் கர்த்தருக்கு ஒரு பலியை போடு. ஓடி போனான். அரணான் பள்ளத்தாக்கில் போய் அவசரம் நிலத்தை விலைக்கு வாங்கி, அவசரம் மாடை விலைக்கு வாங்கி அவன் இலவசமாக கொடுக்க நிற்கிறான். தாவீது ராஜா, என் நிலத்தை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய மாடுகளை எடுத்துக்கொள்ளும், கர்த்தருக்கு பலி செய்யும். உங்ககிட்ட வாங்கி நான் கர்த்தருக்கு பலியிடவா? நோ, காசு தரேன் கொடுத்துருன்னாச்சு. இப்போ காசு கொடுத்து மாடை வாங்கி நிலத்தை வாங்கி அதில் பலியிட்டு நிறைவேற்றினதுமே கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அழிக்கும் தூதனுக்கு உத்தரவிடுகிறார், இனி ஒருத்தனையும் கொல்லாதே என்று. ஒரு பொருத்தனை 2 நாள் பேரழிவுகளை தடுத்திருக்கிறது. அல்லேலூயா. 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, தெரியும். 2 வசனங்கள், 2 அதிகாரத்தை சத்தியம் புரியும். ஒரு வரியை மட்டும் படிக்காதீங்க, எப்போவுமே உன்னையும் பின்னையெல்லாம் சேர்த்து படிங்க, அப்போ உங்களுக்கு தான் புரியும். அப்படி தான் அவர் தாவீது கடவுளோடு தானே இருந்தார். தாவீது ஏன் செய்யணும்? எனக்கு ஒரு ஆபத்துனா நானே பொறுத்தனை இப்போவும் செலுத்துவேன். இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா, இவளுக்குள்ள ஒரு ஆவி வந்துன்னா நானே இவளுக்கு ஒரு பொறுத்தனா ரகசியமாக செஞ்சிடுவேன். இல்லைன்னா இவளோட வாழ முடியாது. இது சாதாரணப்பட்ட கேஸ் ஒன்றும் கிடையாது. உற்சவமாக கையை தட்டுங்க. நேற்றுக்கு பைக்கில் இருந்து போகும்போது சொல்கிறான், இன்னும் உடனே சொல்லுவான், நேற்று நினச்சேன் இன்னைக்கு போட்டுருவாருன்னு. அதே மாதிரி ஹோட்டலில் எவ்வளோ நஷ்டம்னு கேட்க முதல் கட்டம். முதல் நாள் இது வரைக்கும் எவ்வளோ நஷ்டமாயிருக்கிறதுன்று. ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கணுன்னா முதல்ல நஷ்டத்துலேருந்து தான் ஆரம்பமாகும். முதல் நாள்லேயே எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சி நடக்குமா? அதான் பெண்